வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 10:45 பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடு இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள லண்டன் சென்ற ஜனாதிபதி புத்தாண்டு சம்பிரதாயங்களில் பங்கேற்பு. கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமுகே விளக்கமறியலில். தொடர்ந்தும் சிரியா மீது தாக்குதல் மேற்கொண்டால் உலகளாவிய ரீதியில் பாரிய பிரச்சினை உருவாகும். ரஷ்ய ஜனாதிபதி எச்சரிக்கை. பொதுநலவாய விளையாட்டு விழாவில் பங்கேற்ற இலங்கை குத்துச்சண்டைக்குழாம் தாயகத்திற்கு. தொடர்வது விரிவான செய்திகள். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக லண்டன் சென்றுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன லண்டன் பௌத்த விகாரையில் நடைபெற்ற தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் நிகழ்வில் இன்று கலந்து கொண்டார். லண்டன் பௌத்த விகாரையின் விகாராதிபதி போகுட சீல விமல தேரரினால் ஜனாதிபதிக்கு ஆசீர்வாதம் வழங்கப்பட்டது. பின்னர் ஜனாதிபதி அங்கு வழிபாடுகளில் ஈடுபட்டார். இன்றிலிருந்து எதிர்வரும் 21ஆம் தேதி வரை பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு இடம்பெற உள்ளது. பொது எதிர்காலத்தை நோக்கி எனும் துணைப்பொருளில் இம்முறை மாநாடு இடம்பெற உள்ளது. சுகாதாரம், பாதுகாப்பு, நீதி மற்றும் நிலையான அபிவிருத்தி போன்ற விடயங்களை இலக்காக கொண்டு அதனை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் இம்முறை விசேட அவதானம் செலுத்தப்பட உள்ளது. மாநாட்டில் கலந்து ஜனாதிபதி எதிர்வரும் 21ஆம் தேதி வரை பிரித்தானியாவில் தங்கியிருப்பார். இதன்போது பிரித்தானிய பிரதமர் தெரேசா மே உள்ளிட்ட அரசு தலைவர்களை சந்தித்து கலந்துரையாட உள்ளார். பொதுநலவாய மாநாட்டினை முன்னிட்டு இடம்பெறவுள்ள வர்த்தக மாநாட்டிலும் ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளார். இதன்போது நிலையான அபிவிருத்திக்கான இலக்கினை அடைவது தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உரையாற்ற உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதன் பின்னர் பொதுநலவாய விளையாட்டு மாநாட்டிலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார். அத்துடன் பிரித்தானிய மகாராணியின் 92வது பிறந்த தின நிகழ்வுகளிலும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. முறையற்ற நிதி பயன்பாடு தொடர்பில் போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமுகே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். எனினும் பிணை நிபந்தனைகளை நிறைவேற்றாமையினால் சந்தேக நபரான முன்னாள் அமைச்சர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொள்வனவு செய்து அதனை அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் இன்று போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவிற்கு அழைக்கப்பட்டிருந்த போது கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். லங்கா சதோச ஊடாக கொள்வனவு செய்யப்பட்ட 14,000 கேரம்போர்டு விவகாரமே இது. இந்த கேரம்போர்டுகளை சதோச நிறுவனமே கொள்வனவு செய்தது. இதற்கு பணம் செலுத்தியதும் சதோச நிறுவனமாகும். இதற்கு வாய்மொழி மூலமாக நான் ஆலோசனை வழங்கியதாக கூறுகின்றனர். பொது உடைமை சட்டத்தின்படி கைது செய்ய முன்வந்துள்ளனர். நான் ஆடைகளையும் எடுத்துக்கொண்டே இங்கு வந்தேன். பிரதமரை பதவியிலிருந்து நீங்குமாறு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி மக்கள் கூறினர். தலைமைத்துவத்தில் இருந்து நீங்குமாறு ஐக்கிய தேசிய கட்சியும் கூறியது. ஆனால் அவர் தலைமைத்துவத்தில் இருந்தும் நீங்க மாட்டார், அரசாங்கத்தில் இருந்தும் நீங்க மாட்டார். பழைய முறைப்படி நபர்களை சிறையில் அடைக்கும் விடயத்தை அவர் செய்கிறார். நீங்கள் சிறைக்கு செல்லும் எதிர்பார்ப்பில் வந்தீர்கள்? ஆம், நான் ஆடைகளை எடுத்துக்கொண்டே வந்தேன். பொது உடைமை சட்டத்தின் கீழ் என்னை உள்ளே அடைப்பர். அதற்கு பிணை வழங்க முடியாதல்லவா? எனினும் இந்த விடயம் பொது உடைமை சட்டத்தின் கீழ் உள்வாங்கப்படும் விடயம் அல்ல. லங்கா சதோசு என்பது தனியார் நிறுவனம். அமைச்சரவை பேச்சாளரே நாட்டின் சட்டங்களை கையாள்கிறார். கேரம்போர்ட் சம்பந்தமாக இன்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. ரக்பி விளையாடியமைக்கும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. FCID அதிகாரிகள் கவனமாக இருக்க வேண்டும். சுற்றி வளைத்து வரும்போது உங்களை பாதுகாக்கவும் எவரும் வரமாட்டார்கள். இதுவே அரசுடைமைகளை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தும் செயற்பாடாகும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வாக்குமூலம் வழங்க வரும்போது அனைத்து வீதிகளையும் மறித்துள்ளனர். போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினரால் விசாரணைக்குட்படுத்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் பின்னர் கூட்டை நீதிவான் லங்கா சேரத்ன முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். சந்தேக நபர் வெளிநாடு செல்வதனை தடுக்கும் வகையில் உத்தரவிடப்பட்டதுடன் கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமுகேவின் வெளிநாட்டு கடவுச்சீட்டு கோட்டை மேல் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டாலும் அதனை உறுதிப்படுத்த முடியவில்லை. அதனால் முன்னாள் அமைச்சர் வெடிக்கடை சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். மனு மீதான விசாரணை மே மாதம் 11ஆம் தேதி மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. சுவிட்சர்லாந்தின் உள்ளாட்சி மன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அமைய சோரிச் நகரின் எடல்விஸ் நகர சபைக்கு இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். கண்ணதாசன் முத்துத்தம்பி என்பவரே இவ்வாறு தெரிவாகியுள்ளார். இது இவர் தெரிவாகும் 2வது சந்தர்ப்பம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்து சோசியலிச கட்சி சார்பில் அவர் தேர்வாகியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. 21 உறுப்பினர்கள் குறித்த கட்சி சார்பில் தெரிவாகியுள்ள நிலையில் கண்ணதாசன் 5வது இடத்தை பிடித்து உறுப்பினராக தெரிவாகியுள்ளார்.
எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டு வருவதற்கு தாம் தயாராகி வருவதாக ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி தெரிவிக்கின்றது. இது தொடர்பிலான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் சோய்சா தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற அமர்வின் பின்னர் அது குறித்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். எதிர்க்கட்சி தலைவருக்கான பொறுப்புகளை உரிய வகை நிறைவேற்ற தவறியதாக எதிர்க்கட்சி தலைவர் மீது ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் சிலர் விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். நாட்டின் ஒரு சாரார் மீதான பிரச்சினைகளை மாத்திரம் முன்வைப்பது மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை மாத்திரம் உள்ளடக்கிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பது ஆகிய குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சி தலைவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. இவ்வாறான காரணங்களினால் அவர் தொடர்ந்தும் எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் நீடிப்பது உகந்ததல்ல போன்ற விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அரசாங்கத்துக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட அனைத்து நம்பிக்கையில்லா பிரேரணைகளுக்கும் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் எதிர்க்கட்சி தலைவர் அரசாங்கத்தின் சார்பாகவே செயற்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதனால் எதிர்க்கட்சி தலைவர் ரா சம்பந்தன் அரசாங்கத்தின் பங்குதாரராகவே செயற்படுவதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக எதிர்க்கட்சி தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது தொடர்பில் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி ஏனைய கட்சிகளோடு பேச்சுவார்த்தையை ஆரம்பித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று புலனறுவையில் நடைபெற்ற தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போது ஊடகவியலாளர்கள் இது குறித்து வினவினர். தற்போது எதிர்க்கட்சி தலைவர் ஒருவர் இல்லை அல்லவா? இரு தரப்பினரும் இணைந்து அமைத்துள்ள அரசாங்கத்தின் மூலமே எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அமைப்பாளர் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தற்போது உடன்படிக்கை ஒன்றையும் கைச்சாத்திட்டுள்ளார்கள். தற்போது அவர்கள் அரசாங்கத்தின் பங்காளிகள் என்பது தெளிவாகின்றது. அவ்வாறான ஒரு விடயத்தை நான் பத்திரிகையில் கண்டேன், ஊடகங்களில் பார்த்தேன். அதனை நான் ஊடகங்களில் பார்த்தேன். எனக்கு தெரியாது, இன்னும் கலந்துரையாடவில்லை. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி தலைவர் ஒரு காலம் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை கோர முடியாது. காரணம் என்னவென்றால் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடு இணைந்து போட்டியிட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி இணைந்து இட்ட வரைக்கும் ஆட்சி நடத்துகிறார்கள். அந்த ஆட்சி தொடர்கின்ற பட்சம் மட்டும் எதிர்க்கட்சி எங்களுடைய மக்களுக்கு கிடைத்த அந்த உரித்தை யாரும் தட்டிப்பறிக்க முடியாது. இதேவேளை திருகோணமலையில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது எதிர்க்கட்சித் தலைவரிடம் ஊடகவியலாளர்கள் இது குறித்து வினவினர். நம்பிக்கையை கொள்வதற்கு அவருக்கு ஒரு பொழுதுண்டு, அதை அவரும் மறக்க இயலாது. வளமையாக ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு மாறாக நம்பிக்கையை கொண்டு வருவது ஒரு நாகரிகமான செயல் அல்ல. அபிதமான ஒரு கர்மம் வேறு நாடுகளில் நடைபெறுவதில்லை. ஆனால் அது கொண்டு வரப்பட்டால் அதை எதிர்நோக்க நாங்கள் தயார். புலனறுவையில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இவ்வாறு கருத்துக்கள் தெரிவித்தார். தினம் காலியில் நடைபெறவுள்ளது. நாங்கள் காலி முத்திரலை கேட்டோம், ஆனால் கிடைக்கவில்லை. 7ஆம் தேதி தானே நடைபெறவுள்ளது. மே தினத்தை மே தின கொள்கையுடன் தடை செய்யப்பட்ட சந்தர்ப்பங்களில் நடத்தியுள்ளோம். நாங்கள் வெசாக் தினத்திற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும், அதில் மாற்று கருத்தில்லை. சர்வதேச மே தினத்தை கொண்டாடும் வகையில் நாங்கள் நடத்துவோம். சமய நிகழ்வுகளுக்கு விசேட முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பது எனது நம்பிக்கை. நான் அதற்கு எதிர்ப்பில்லை. වෙසක්කට ආගමික සංස්කෘතියට විශේෂ ස්ථානයක් අපි දෙන්න ඕන කියන එක තමයි මගේත් විශ්වාසය. ඉතින් ඒකේ මම වැරද්දක් දකින්නේ නැහැ ආණ්ඩුව කරාට. රජයෙන් කට්ටියක් ඉවත් වෙලා තියෙනවා. මේ කට්ටිය ආවොත් ඔබතුමා බාර ගන්නවද? ඉතින් අපි அரசாங்கத்திற்கு எதிரான 16 பேரையும் பொறுப்பெடுப்பதற்கு கட்சி என்ற வகையில் நாம் தீர்மானித்துள்ளோம். බාර ගැනීමට මම හිතන්නේ අපි පක්ෂයක් වශයෙන් තීන්දුව කළා තියෙනවා. உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்கள் இன்றும் பகிரங்க வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு செய்யப்பட்டனர். வவுனியா நகரசபையின் ஆட்சியை தமிழர் விடுதலை கூட்டணி இன்று கைப்பற்றியது. பகிரங்க வாக்கெடுப்பின் மூலம் தலைவரை தெரிவு செய்வதற்கு முடிவு எடுக்கப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் நா. சேனாதிராசாவும் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் இ. கௌதமனும் போட்டியிட்டனர். இதன்போது ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆகியவற்றின் உதவியுடன் 11 வாக்குகளை பெற்ற இ. கௌதமன் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். எதிர்த்து போட்டியிட்ட நா. சேனாதிராசாவுக்கு 9 வாக்குகளே கிடைத்தன. பிரதி தலைவராக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் போட்டியிட்ட சு. குமாரசுவாமி தெரிவானார். கடந்த முறை வவுனியா நகர சபையின் அதிகாரத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றியிருந்ததுடன் இம்முறை அந்த அதிகாரம் தமிழர் விடுதலை கூட்டணிக்கு சென்றுள்ளது.
இதேவேளை தலைவர் மற்றும் உப தலைவர் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் கருணாதாசவுக்கு முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ரிஃப்கான் பதீதுனுக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் மூவர் தமிழர் விடுதலை கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களித்தமை தொடர்பிலேயே முருகல் நிலை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார். இதேவேளை தமிழர் விடுதலை கூட்டணியின் ஆதரவாளர்கள் சிலருக்கும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஆதரவாளர்கள் சிலருக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். செட்டிக்குளம் பிரதேச சபை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வசமானது. பகிரங்க வாக்கெடுப்பின் மூலம் தலைவரை தெரிவு செய்ய தீர்மானிக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் ஆசீர்வாதம் அந்தோனியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் சு ஜெகதீஸ்வரனும் போட்டியிட்டனர். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உதவியுடன் 10 வாக்குகளை பெற்ற ஆசீர்வாதம் அந்தோனி தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். எதிர்த்து போட்டியிட்ட சு ஜெகதீஸ்வரனுக்கு 6 வாக்குகள் கிடைத்தன. தமிழர் விடுதலை கூட்டணி மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆகியன நடுநிலை வகித்தன. பிரதி தலைவராக ஐக்கிய தேசிய கட்சியின் நா சிவாஜினி தெரிவானார். மொரவெவ பிரதேச சபையின் அதிகாரம் ஐக்கிய தேசிய கட்சி வசமானது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் பொல்ஹேங்கொட உபரத்ன தேரரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் ஜெகத் வீரகொடவின் பெயரும் தலைவர் பதவிக்கு பரிந்துரை செய்யப்பட்டன. இதன்போது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியவற்றின் உதவியுடன் 9 வாக்குகளை பெற்ற பொல்ஹேங்கொட உபரத்ன தேரர் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். எதிர்த்து போட்டியிட்ட ஜெகத் வீரகொடவுக்கு 7 வாக்குகள் மாத்திரமே கிடைத்தன. பிரதி தலைவராக ஐக்கிய தேசிய கட்சியின் சாலிய ரத்நாயக்க தெரிவானார். பகுதியில் இருக்கின்ற தமிழ் பேசும் மக்களின் சார்பாக இந்த முறை நாங்கள் 2 தமிழ் பேசும் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டும் 3 முஸ்லீம் இன உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டும் எங்களுக்கான ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு உபதலைவரை தெரிவு செய்வதற்குரிய வாய்ப்பை இங்கு இருக்கிற கட்சிகள் வழங்காத காரணத்தினால் உதாரணமாக டிஎன்ஏ சேர்ந்த எங்களோட நண்பர்கள் அவர்களுக்கு நாங்கள் உபசபாபதியை தருகிறோம், ஒரு தமிழ் பேசும் உறுப்பினரை நாங்கள் மொரவ பிரதேச சபைக்கு உபதலைவராக தெரிவு செய்வோம் என்று சொல்லி கேட்டும் கூட அவர்கள் தங்களுடைய சுய லாபத்துக்காக எங்களது மொரவ பிரதேசத்தைச் சேர்ந்த தமிழ் பேசும் மக்களுடைய வாக்குகளையும் அவர்களுடைய அபிலாஷைகளையும் யூஎன்பி மற்றும் ஸ்ரீலங்கா கட்சிகளுக்கு அடமானம் வைத்து தமிழ் பேசும் மக்களை எவ்வளவு நிலைக்கு இந்த நல்லாட்சி அரசாங்கம் வைத்திருக்கிறது. திருவண்ணாமலை பட்டினமும் சூழலும் பிரதேச சபை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வசமாகியது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் போட்டியிட்ட டாக்டர் ஜி.வி. ஞானகுணாலன் 15 வாக்குகளை பெற்று தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். வாக்குகளை பெற்று மக்களுக்காக சேவை செய்வது இந்த பிரதேச சபை பிரிவுக்குள்ள வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும் ஆற்ற வேண்டிய சேவையை நாங்கள் இயன்ற அளவுக்கு நேர்மையாக சிறப்பாக நாங்கள் ஆற்றுவோம். பல கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பங்கு பெற்றிருக்கின்றனர். அவர்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமை ஏற்பட்டிருக்கின்றது. நாங்கள் வரவேற்கின்றோம். மற்றொரு கட்சியின் ஆதரவுடனேயே இம்முறை பெரும்பாலான உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்கப்பட்டது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கட்சிகள் அறுதி பெரும்பான்மையை பெறாமையே இதற்கான காரணமாகும். யாழ் மாநகர சபையின் மேயர் தெருவின் பொழுது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி நடுநிலை வகிக்க அதிகாரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வசமானது. பூநகரி, புதுக்குடியிருப்பு, பச்சிலைப்பள்ளி மற்றும் வெறுகள் ஆகிய பிரதேச சபைகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனித்து அதிகாரத்தை கைப்பற்றியது. நாவிதன்வெளி மற்றும் காரைத்தீவு பிரதேச சபைகளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உதவியுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்வசப்படுத்தியது. சுயேட்சை குழுவின் உதவியுடன் மண்முனை தென்னருவில் பற்று பிரதேச சபை மற்றும் போரைத்தீவு பற்று பிரதேச சபைகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சி அமைத்தது. யாழ்ப்பாணம் கரவெட்டி தெற்கு, மேற்கு, கரைச்சி, கொக்கட்டுச்சோலை, மண்முனை தென்மேற்கு, கரைத்துறை பற்று நெடுந்தீவு பிரதேச சபைகளின் அதிகாரம் தமிழ் தேசிய கூட்டமை வசமாகுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி உதவியது. தமிழர் விடுதலை கூட்டணி உறுப்பினர்களின் உதவியுடன் மட்டக்களப்பு, கோரளைப்பற்று வடக்கு,
திருக்கோவில் பிரதேச சபைகள் ஆகியவற்றின் தலைவர் பதவி கூட்டமைப்பு வசமானது. மட்டக்களப்பு மாநகர சபை சாவகச்சேரி வெல்வெட்டுத்துறை மற்றும் பருத்தித்துறை நகர சபை சாவகச்சேரி யாழ்ப்பாணம் வெளி வடக்கு காரைநகர் யாழ் நல்லூர் வலிகாமம் வடக்கு வலிகாமம் மேற்கு ஆகிய பிரதேச சபைகளின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஆதரவை தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆலையடிவேம்பு பிரதேச சபையின் அதிகாரத்தை தமிழர் விடுதலை கூட்டணி கைப்பற்றியிருந்தது. ஊர்காவற்துறை பிரதேச சபையின் அதிகாரம் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி வசமானது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உதவியுடன் மட்டக்களப்பு கோரளைப்பற்றின் அதிகாரம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி வசமானது. குச்சவெளி பிரதேச சபையின் அதிகாரத்தை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கைப்பற்றியிருந்தது. அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் உதவியுடன் கல்முனை மாநகர சபையின் அதிகாரம் ஐக்கிய தேசிய கட்சி வசமானது. ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் போட்டியிட்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பொத்துவில் பிரதேச சபையின் அதிகாரத்தை கைப்பற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உதவியை பெற்றுக்கொண்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உதவியுடன் ஏராவூர் பிரதேச சபையை ஐக்கிய தேசிய கட்சி கைப்பற்றியது. புத்தளம் நகர சபை மற்றும் அட்டாளைச்சேனை பிரதேச சபையின் அதிகாரத்தை கைப்பற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஆதரவை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பெற்றுக்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புத்தளம் பிரதேச சபை மாந்தை மேற்கு மன்னார் ஆகிய பிரதேச சபைகளின் அதிகாரம் ஏனைய கட்சிகளின் உதவியுடன் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் போட்டியிட்ட அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் வசமானது. காட்டு யானைகளின் தாக்கத்தினால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக நிந்தவூர் அல்லிமுலை மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். யானை தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ள நிந்தவூர் பகுதி விவசாயி ஒருவரை இன்றைய தினம் நாம் சந்தித்தோம். நிந்தவூர் அல்லிமுலை கிராமத்திற்குள் நேற்றிரவு பிரவேசித்த யானைகள் வாழைத்தோட்டங்கள் சிலவற்றை சேதப்படுத்தியிருந்தன. சுமார் 1500 வாழை மரங்களை இந்த காட்டு யானைகள் துவம்சம் செய்துள்ளதால் இந்த வாழைத்தோட்டத்தின் உரிமையாளர் செய்வதறியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். இந்த வாழைத்தோட்டத்தை நான் செய்து வருகிறேன். நான் ஆரம்பத்தில் 800 வாழைக்கன்றுகளை நாட்டி இந்த வாழை தோட்டத்தை ஆரம்பித்தேன். தற்பொழுது என்னிடத்தில் 2000க்கும் அதிகமான வாழைகள் இருந்தது. 5000 ரூபா வருமானமாக பெற்றுக்கொண்டிருந்தேன். தற்போது நிலைமையில் என்னை அதை நான் பெற முடியவில்லை. தொடர்மாடி குடியிருப்பு திட்டத்தினால் அதனை அண்மித்து வாழும் மக்கள் அசௌகரியத்திற்குள்ளாகின்றனர். நிர்மாண பணிகளை முன்னெடுப்பதற்கு உரிய முறையில் அனுமதியை பெறாமை காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். ஸ்ரீ ஜாவதனபுர கோட்டை மற்றும் தெஹிவளை கல்கிசி மாநகர சபை ஆகிய பகுதியில் தற்போது பாரிய தொடர்மாடி குடியிருப்பு நிர்மாணப் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. தெஹிவளை கல்கிசி மாநகர சபை பகுதியில் கடற்கரை வீதியில் டிசேரம் மற்றும் லிலியன் மாவட்ட பகுதிகளில் சில திட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்த வீடமைப்பு நிர்மாண பணிகள் திட்டத்தின் காரணத்தினால் அண்மையில் வசிக்கும் மக்கள் அசௌகரியத்திற்குள்ளாகியுள்ளனர். நேர்குறைந்த அமுக்கத்தில் கிடைப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் அமைச்சர் சம்பிக்கவிடம் இது தொடர்பில் கூறினோம். அவர் ஆய்வுக்குழுவினை இங்கு அனுப்பினார். நாங்கள் கூறியவாறு பதிவு செய்யப்பட்டது. எனினும் கட்டட நிர்மாண பணிகள் தொடர்பில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. யூடி வந்து பார்த்தபோது இவை அனைத்திற்கும் தானஸ்ரீதான் அனுமதி வழங்கியுள்ளார், சட்ட ரீதியாக அல்ல. இது தொடர்பில் கல்கிசை முன்னாள் மேயரிடம் கூறினோம். இதுவரை பதில் தருவதாக கூறினார். எனினும் யூடியால் இன்னும் பதில் வழங்கப்படவில்லை. தெஹிவளை கல்கிசை மாநகர சபையின் முன்னாள் மேயர் மற்றும் தற்போதைய மேயரிடம் இந்த பிரச்சினை தொடர்பில் மக்கள் பல தடவைகள் முறையிட்டுள்ளனர். கடந்த 2.5 வருடங்களுக்குள் நாங்கள் நிர்வகிக்கவில்லை. விடயங்கள் இடம்பெற்றுள்ளன. அதனை பார்ப்பதற்கு ஒருவர் இல்லை. நான் மேயராக இருந்த காலத்தில் யாராவது முறையிட்டால் நாங்கள் அது தொடர்பில் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளோம். நகர அபிவிருத்தி அதிகார சபைதான் இதற்கு பொறுப்பு. தற்போது பாரிய அளவில் இடம்பெற்றுள்ளது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற சில விடயங்களுடன இதற்கு நான் பொறுப்பு கூற முடியாது. தற்போது அவ்வாறு இடம்பெறுவதில்லை. எவ்வாறாயினும் இவ்வாறான நிர்மாண பணிகள் இன்னும் ஒரு தரப்புக்கு அநீதி ஏற்படும் வகையிலான அனுமதி பத்திரங்களை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக நகர அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. தெஹிவளை கோட்டை ஆகிய பகுதிகளில் 4 மாடிகளுக்கு அதிகமான கட்டிடங்கள், அதேபோல் 4000 அடி கட்டிடத்தினை நிர்மாணிப்பதற்கான அனுமதி பத்திரத்தினை வழங்குவதனை நிறுத்தி நகர அபிவிருத்தி அதிகார சபை பொறுப்பேற்றுள்ளது. இவ்வாறான முறைப்பாடுகள் கிடைத்தால் குறித்த ஒப்பந்தக்காரருக்கு அறிவிப்பதுடன் அதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கூறுவோம். அவ்வாறு இடம்பெறவில்லையாயின் அனுமதி பத்திரத்தினை நிறுத்துவோம். அதனை நாம் செய்துள்ளோம். தொடர்மாடி குடியிருப்புகளை நிர்மாணிக்கும் போது சுற்றுச்சூழல் அறிக்கையை பெறப்பட வேண்டும். இந்த செயற்பாடுகள் உரிய முறையில் இடம்பெறுகின்றனவா என்பது தொடர்பில் அதிகாரிகள் ஆராயாமல் இருப்பது ஒரு குறைபாடு.
யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறையில் இடம்பெற்ற கர்ப்பிணித்தாய் மேரி ரம்சிகா படுகொலை தொடர்பான வழக்கு எதிர்வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. குறித்த வழக்கு இன்று ஊர்காவல்துறை நீதவான் AMM ரியாழ் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கொலை தொடர்பான விசாரணையில் எதுவித முன்னேற்றமும் இல்லை என தெரிவித்தும் வழக்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்குமாறும் தெரிவித்து இரு தரப்பினரும் கோரிய நிலையில் வழக்கு தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. வழக்குடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். 2017 ஜனவரி 24ஆம் தேதி கர்ப்பிணி தாயான மேரி ரம்சிகா கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. பொதுநலவாய விளையாட்டு விழாவில் பங்கேற்ற இலங்கை குத்துச்சண்டை குழாம் நேற்று நள்ளிரவு நாடு திரும்பியது. ஆஸ்திரேலியாவின் கோல்ட் கோஸ்டில் நடைபெற்ற பொதுநலவாய விளையாட்டு விழா நேற்று நிறைவுக்கு வந்தது. விளையாட்டு விழாவில் 1 வெள்ளி 5 வெண்கல பதக்கங்களுடன் மொத்தமாக 6 பதக்கங்களை வென்ற இலங்கை பதக்கப்பட்டியலில் 31வது இடத்தை பிடித்தது. இது பொதுநலவாய விளையாட்டு விழா வரலாற்றில் இலங்கை வென்றெடுத்த அதிகூடிய பதக்கங்களாகவே பதிவானது. இலங்கை வென்றெடுத்த 6 பதக்கங்களில் 3 பதக்கங்கள் குத்துச்சண்டை கோதாக்களில் வெல்லப்பட்டவை சிறப்பம்சமாக அமைந்தது. 1950ஆம் ஆண்டுக்கு பின்னர் அனுஷா கொடிதுவக்கோ பொதுநலவாய விளையாட்டு விழாவில் இலங்கைக்கு பதக்கம் ஒன்றை வென்று கொடுத்தார். இதன் மூலம் பொதுநலவாய விளையாட்டு விழாவில் மகளிருக்கான குத்துச்சண்டை கோதாவில் இலங்கை சார்பாக பதக்கம் வென்ற முதல் வீராங்கனையாக அனுஷா கொடிதுவக்கு வரலாற்றில் இணைந்தார். பொது ராஜ்ய மண்டல கிரீடா තරගය කියන්නේ ලංකාවට ඉතා සුවිශේෂී பொதுநலவாய விளையாட்டு விழா இலங்கைக்கு விசேடமானதாகும். ஒரு பெண்ணாக விளையாட்டு விழாவில் இலங்கைக்கு முதலாவது குத்துச்சண்டை பதக்கத்தை ஈட்டி கொடுத்தமை மகிழ்ச்சி அளிக்கின்றது. உண்மையில் நான் பங்கேற்ற கோதா கடுமையானதாக அமைந்திருந்தது. இலங்கையர்கள் அனைவரையும் பிரதிநிதித்துவப்படுத்தி நான் வென்று கொடுத்த இந்த பதக்கமானது அதிர்ஷ்டம் என கருதுகிறேன். ஆசிய விளையாட்டு விழாவில் பங்கேற்று மீண்டும் ஒரு பதக்கத்தை வென்று இலங்கைக்கு இது போன்றதொரு புகழை ஈட்டி கொடுக்க வேண்டும் என்பதே எனது இலக்காகும். හොඳ පදක්කමක් ලබාගෙන නැවතත් මේ විදිහට අපිට හම්බෙන්න පුළුවන් අවස්ථාවක් ලැබෙයි කියලා. இதேவேளை பொதுநலவாய விளையாட்டு விழாவில் ஆடவருக்கான குத்துச்சண்டை கோதாவில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்திய இஷான் பண்டார மற்றும் திவாங்கர் ரணசிங் ஆகியோர் வெண்கல பதக்கம் வென்றனர். இந்த வெற்றியானது அதிக மகிழ்ச்சியை தந்துள்ளது. கடுமையான போராட்டத்திற்கு பின்னரே இந்த வெற்றியை என்னால் பெற முடிந்தது. பலரது உதவியினாலேயே இந்த வெற்றி எனக்கு கிடைத்தது. முதலில் ராணுவ தளபதி இந்த தருணத்தில் நன்றியோடும் அன்போடும் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். ஒலிம்பிக் விழாவில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி தங்கம் வெல்வது எனது இலக்கு. ඔලිම්පික් ගෝල් මෙඩලයක් දක්වා යන එක බලාපොරොත්තුනේ ලෝකඩ පදක්කමක් නෙවෙයි රම් பதக்கம் යන්න. வெண்கல பதக்கம் அல்லாது தங்க பதக்கம் ஒன்றை வெற்றி கொள்ளும் நோக்குடனேயே விளையாட்டு விழாவில் பங்கேற்றேன். எனினும் அந்த வாய்ப்பு கை நழுவி போனது. இது குறித்து கவலை அடைகின்றேன். திட்டமிட்டபடி கோதாவில் என்னால் விளையாட முடியாமல் போனது. இந்த வெற்றிக்காக அதிகம் உழைத்திருக்கின்றேன். எனினும் 2020ஆம் ஆண்டு டோக்கியோவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் விழாவில் பங்கேற்று அந்த வெற்றியை இலங்கைக்கு பெற்றுக் கொடுக்கும் எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றேன். அந்த விளையாட்டுகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான அனைத்து செய்தி அறிக்கைகளும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.